உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் இந்த அரசின் ஆட்டம் முடிவுக்கு வரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், உள்ளூராட்சி சபை தேர்தலை நாம் சாதாரணமாக கருதவில்லை, சவாலாகவே கருதுகின்றோம். எனவே கடந்த தேர்தல்களை விட எவ்வாறு இம்முறை தேர்தலில் வாக்குகளை அதிகரித்துக் கொள்வது என்பது குறித்து அவதானம் செலுத்தியுள்ளோம். ஜனாதிபதி தேர்தலில் நாம் கொழும்பில் வெற்றி பெற்றோம். எனினும் பொது தேர்தலில் தோல்வியடைந்தோம். எனவேதான் இந்த தேர்தல் எமக்கு சவாலானது என்பதை உணர்ந்து கொண்டுள்ளோம். எனினும் தற்போது தேர்தல் நிறைவடைந்து 6 மாதங்கள் கடந்துள்ளன. அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சவாலை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகின்றோம். வைத்தியர் ருவைஸ் அனிஃபா தலைமையில் சிறந்த குழு ஒன்றை கொழும்பில் களம் இறக்கியிருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் களம் இறங்கிய போது கொழும்பில் அதிகளவான வாக்குகளை பெற்றிருந்தார். பொது தேர்தலில் அவரது ஆதரவாளர்கள் வாக்களிப்பை புறக்கணித்திருந்தனர். எனவே இம்முறை தேர்தலில் அந்த வாக்குகளை எவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பக்கம் ஈர்ப்பது என்பது குறித்து அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்டத்திற்கான பட்டியல் எமக்கு எந்த வகையிலும் சவாலானது அல்ல. அவ்வாறன்றி ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவு செய்யப்பட்டால் அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்படுவர். ஐக்கிய தேசிய கட்சி தனித்து களம் இறங்குவதால் எமக்கு எந்தவித சிக்கலும் இல்லை. தற்போது அரசாங்கத்திற்கு மக்கள் செல்வாக்கு குறைவடைந்து செல்கிறது. அது முழுமையாக வீழ்ச்சியடைய முன்னர் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்பதில் அரசு மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.